உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் புதிய திருப்பம், ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல். எதிர்கால எரிபொருள் விலை திருத்தம் குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. மாகாண சபை தேர்தல்களை நடத்துமாறு அரசுக்கு சஜித் சவால். 60 மில்லியன் லஞ்ச ஊழல் விசாரணை மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு என தகவல். இலங்கையை கட்டுப்படுத்த இந்தியா தீட்டும் திட்டம், வசந்த முதலிகையின் பாரிய குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடைச்சட்டம் பயன்படுத்தப்படும், அமைச்சர் விடுத்த எச்சரிக்கை. தையிட்டியில் புதிய திருப்பம், தனியார் காணிகளை விடுவிக்க அமைச்சரவை உபகுழு நடவடிக்கை. திரைசேரி அதிகாரியின் மரணம் ஒரு திட்டமிட்ட படுகொலையா? முஜிபுர் ரஹ்மான். அரசுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு, வடகிழக்கை என்பிபி தொடுவதற்கு இடமளிக்கவே மாட்டோம், சுமந்திரன். தேசிய பாதுகாப்பு தோல்வி, SLFP ஆட்சி அமைக்க ஒன்றிணைய அழைப்பு, சுரேன் ராகவன். திரைசேரியில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரி ஒருவரின் மரணம் அரசாங்கம் கூறுவது போல் தற்கொலை அல்ல, அது ஒரு திட்டமிட்ட படுகொலை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மேதின கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். தற்கொலை என்ற கூற்றை மறுப்பு. திரைசேரியில் இடம்பெற்ற 2.5 மில்லியன் டாலர் மோசடி தொடர்பாக நிதியமைச்சின் 4 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் அண்மையில் மரணமடைந்த நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அரசாங்கம் கூறி வருகிறது. ஆனால் அது தற்கொலையா அல்லது 87-89 காலப்பகுதியைப் போல் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளின் இலக்காக அவர் மாற்றப்பட்டாரா என பலமான சந்தேகம் தமக்கு இருப்பதாக முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டினார். இந்த மோசடிக்கு நிதி அமைச்சின் அமைச்சரும் செயலாளருமே பொறுப்பு கூற வேண்டும். ஆனால் உயர்மட்ட அதிகாரிகளை பாதுகாப்பதற்காக இந்த பழியை கீழ்நிலை அதிகாரிகள் மீது சுமத்த அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரிகளின் தலையில் பழியை போட்டுவிட்டு அரசாங்கம் தனது கைகளை கழுவிக்கொள்ள பார்க்கிறது என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். ஊழல்வாதிகளை பிடிப்போம், முறையான அமைப்பை உருவாக்குவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ளதாக விமர்சனம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா மக்களுக்கு தங்கள் ஆணையை வெளிப்படுத்த வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என கூறி மாகாண சபை தேர்தல்களை நடாத்துமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுத்தார். கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள PD சிறிசேன மைதானத்தில் நடைபெற்ற மேதின பேரணியில் உரையாற்றிய அவர், ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஏற்கனவே ஒன்றிணைந்துள்ளதாக தெரிவித்தார். இதன்படி இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பை எளிதாக்குவதற்கு ஒரு குழுவை நியமிக்க பரிந்துரைகள் இருந்த போதிலும் கூட்டணி திறம்பட வடிவம் பெற்றுவிட்டதால் அத்தகைய நடவடிக்கை இனி அவசியமில்லை என பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில தனிநபர்கள் கட்சிகளுக்கு இடையேயான ஒற்றுமையை குலைக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் அத்தகைய முயற்சிகள் வெற்றி பெற அனுமதிக்கப்படாது என அவர் வலியுறுத்தினார். இதன்படி பொது நிறுவனங்கள் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் நலிவடைந்த சமூகங்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு நாட்டுக்கு அவசர தீர்வுகள் தேவை என்றும் தனது கட்சி ஒரு மாற்றுத் திட்டத்தை முன்வைக்க தயாராக உள்ளது எனவும், நாட்டை புனரமைக்கவும் மேலும் திறமையான ஆட்சி முறையை வழங்கவும் மற்ற முற்போக்கு சக்திகளுடன் இணைந்து எதிர்க்கட்சி தொடர்ந்து செயல்படும் என பிரேமதாசா சுட்டிக்காட்டினார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பீடமேறி இன்னமும் 2 வருடங்கள் கூட பூர்த்தியடையாத நிலையில் அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் பலருக்கு எதிராக ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. இந்த உண்மைகளை எமது மக்கள் புரிந்து கொண்டமையினால் திசைகாட்டி வீட்டின் பக்கம் திரும்பி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தி வடகிழக்கை தொடுவதற்கு இடமளிக்க மாட்டோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியினால் வெள்ளிக்கிழமை 3:30 மணிக்கு மாங்குளம் பஸ் நிலையத்தில் அருகாமையில் தன்னாட்சி அதிகாரத்துக்காகவும் வளச்சுரண்டலுக்கு எதிராகவும் ஒன்றிணைவோம் என்னும் மகுடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட மேதின கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். ஆரம்பத்தில் ஒரு ஆயுத குழுவாக இருந்த மக்கள் விடுதலை முன்னணி பின்னர் பொதுமக்களின் உரிமைகளை முன்னிறுத்தி குரல் எழுப்பும் ஒரு தொழிற்சங்கமாக தம்மை காண்பித்து வந்த நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் அக்கட்சி பொதுமக்களின் வலுவான ஆதரவை பெற்று வெற்றியீட்டியது. அதற்கு முன்னைய காலப்பகுதியில் நாட்டை ஆட்சி செய்த அரசாங்கங்கள் ஊழல் மோசடிகளிலும் ஏனைய மீறல்களிலும் ஈடுபட்டது அல்லது அவற்றுக்கு துணையாக இருந்தது என்பதை மக்கள் புரிந்து கொண்டமையே அந்த மாற்றத்துக்கு பிரதான காரணம். அதன்படி எவ்வித ஆட்சி நிர்வாக பின்புலமும் அற்ற தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பீடமேறி இன்னமும் 2 வருடங்கள் கூட பூர்த்தியடையாத நிலையில் அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் பலருக்கு எதிராக ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. முன்னாள் சபாநாயகரின் கலாநிதி பட்ட சர்ச்சை, அதனைத் தொடர்ந்து பதவியிலிருந்து சபாநாயகருக்கு ஆதரவாக முன்னிலையாக முடியாது என சட்டமா அதிபர் மறுத்தமை, நிலக்கரி ஊழல், ஆஸ்திரேலிய கடன் வழங்கல் தரப்புக்கு திரைசேரியினூடாக செலுத்திய நிதி மாயம், அமெரிக்க தபால் சேவை பிரிவுக்கு செலுத்திய நிதி மாயம் என்பன உள்ளடங்களாக அடுத்தடுத்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது.
கடந்த இரு தேர்தல்களில் எமது மக்கள் குறித்த எண்ணிக்கையானோர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஆதரவளித்திருந்த போதிலும் அடுத்த 6 மாத காலத்துக்குள் அவர்கள் அரசாங்கம் குறித்த உண்மையை புரிந்து கொண்டதன் காரணமாக வடகிழக்கு மாகாணங்களில் பெரும்பான்மையான உள்ளூராட்சி மன்றங்கள் எமது வசமாகியது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தற்போது சரிப்பட்டு வராது என்பதை நாம் அரசாங்கத்துக்கு கூறுகின்ற செய்தியாகும். ஆட்சி பீடமேறி மிக குறுகிய கால பகுதியில் பெருந்தொகை பெறுமதியில் நிகழும் இத்தகைய ஊழல்கள் எதிர்காலங்களில் மேலும் தீவிரமடையும். இது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இந்த உண்மைகளை மக்கள் புரிந்து கொண்டமையினால் ஏற்கனவே திசை காட்டி வீட்டின் பக்கம் திரும்பியிருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தி வடகிழக்கை தொடுவதற்கு இடமளிக்க மாட்டோம் என இந்த மே தினத்தில் நாம் அரசாங்கத்துக்கு கூறும் செய்தி என தெரிவித்தார். இந்தியா எமது தரவுகளை திருடி அதன் மூலம் எங்களை கட்டுப்படுத்தும் உத்தேசம் அவர்களிடம் உள்ளது. அதற்கு இலங்கை அரசாங்கம் வழிசமைத்து கொடுப்பது போல் எமது உயிரியல் தரவுகளை கொண்ட அடையாள அட்டை தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் அதிகாரத்தை இந்தியாவுக்கு தாரை வார்த்துள்ளது என மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்பாட்டாளர் பசந்த முதலிகை தெரிவித்துள்ளார். அத்தோடு இலங்கை மக்களின் கைரேகைகள் மற்றும் விழித்திரை தரவுகளை கருப்பு பட்டியலில் உள்ள இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 2012ஆம் ஆண்டு முதல் டிஜிட்டல் அடையாள அட்டைகளுக்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இதற்காக இதுவரை 560 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் அதற்கு தேவையான அனைத்து மென்பொருட்களும் உருவாக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சுமார் 60 கோடி ரூபாயில் அந்த பணியை நிறைவு செய்ய முடியும். ஆனால் இலங்கை அரசாங்கத்தின் அந்த முயற்சியையும் மக்களது பணத்தையும் புறந்தள்ளிவிட்டு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வெளியிடுவதற்கான தொழில்நுட்ப முறைகளை தயாரிக்கும் பொறுப்பை இந்தியாவுக்கு வழங்க 2021இல் கோட்டபாய ராஜபக்ச நடவடிக்கை எடுத்தார். இலங்கை அரசாங்கம் இதற்கான டெண்டர்களை கோரியிருந்தாலும் விண்ணப்பித்த நிறுவனங்கள் தகுதிகளை பூர்த்தி செய்ய தவறியதால் இந்த முயற்சி தற்காலிகமாக தடைப்பட்டது. பின்னர் 2023இல் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் டெண்டர்களை கோரி மதுவரி மோசடியுடன் தொடர்புடையதாக கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட மெட்ராஸ் செக்யூரிட்டி பிரிண்டர்ஸ் நிறுவனத்தின் அதனை வழங்க முயற்சித்தது. அனுர திசாநாயக்க ஜனாதிபதியான பின்னர் 2025 ஜனவரி மாதம் இந்தியாவுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டதுடன் அதன்படி டெண்டர் கோரும் அதிகாரத்தை இந்தியாவுக்கு வழங்கியுள்ளார். இந்த பாரிய தவறு காரணமாக இது தொடர்பாக எவ்வித அழுத்தத்தையும் பிரயோகிக்கும் திறன் இலங்கைக்கு இல்லாமல் போயுள்ளது. ஆரம்பத்தில் இதற்காக 5 இந்திய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் 2026 மார்ச் மாதம் அளவில் 6வது நிறுவனம் பதிவில் சேர்க்கப்பட்டது. அதுவும் இலங்கையில் கருப்பு பட்டியலில் உள்ள மெட்ராஸ் செக்யூரிட்டி பிரிண்டர்ஸ் நிறுவனமே ஆகும். அந்த நிறுவனம் கருப்பு பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதா? அவ்வாறு நீக்கப்பட்டால் அதற்கான காரணங்கள் என்ன? அல்லது இலங்கையில் கருப்பு பட்டியலில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு இலங்கையின் அரசு திட்டம் ஒன்றை வழங்க இந்தியாவுக்கு உள்ள அதிகாரம் என்ன? டெண்டர் கோரும் அதிகாரத்தை இந்தியாவுக்கு வழங்கியது ஏன்? போன்ற கேள்விகளுக்கு ஜனாதிபதி உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என வசந்த முதலிகை தெரிவித்தார். நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக எந்தவொரு கடுமையான சட்ட நடவடிக்கையும் எடுக்க அரசாங்கம் தயங்கப் போவதில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச எச்சரித்துள்ளார். தேவைப்பட்டால் பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தியாவது குற்றவாளிகளை சிறையில் அடைக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். களுத்துறையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். கடந்த காலங்களில் நாட்டில் எந்த பகுதியிலும் இனவாதம் அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட அரசாங்கம் இடம் அளிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். இனங்களுக்கிடையே அல்லது மதங்களுக்கிடையே முறுகல் நிலை ஏற்படுத்த யாராவது முயற்சித்தால் அவர்களுக்கு எதிராக பாரபட்சமின்றி சட்டம் பாயும் என தெரிவித்தார். இதற்காக இருக்கும் சட்டங்களை பயன்படுத்தி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். தேவைப்பட்டால் பயங்கரவாத தடைச்சட்டம் பயன்படுத்தப்படும் என சுட்டிக்காட்டினார். குற்றவாளிகளை நீண்ட காலம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் தடுப்பு காவல் உத்தரவுகளை பிறப்பித்து அவர்கள் உள்ளே தள்ளப்படுவார்கள் என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள பகுதியில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் விசேட அமைச்சரவை தீர்மானம் ஒன்று எடுத்துள்ளதாக வெலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிதன் தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு தனியார் காணிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட இந்த விகாரை விவகாரம் நீண்ட காலமாக இன முரண்பாட்டை தோற்றுவித்துள்ளது. இதனை தீர்ப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசு தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அண்மையில் காணி அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த குழுவில் காணி உரிமையாளர்கள் உள்வாங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ள போதும் தற்போதைய காணி அளவீடுகள் மூலம் இவை தனியார் காணிகள் என்பது ஆவண ரீதியாக உறுதிப்படுத்தப்படும். இதன் மூலம் அடுத்த கட்டமாக சட்ட நடவடிக்கை எடுத்து நிலங்களை மீட்பது எளிதாகும் என சுகிதன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அரசியல் லாபத்துக்காக சிலர் போராட்டங்களை முன்னெடுத்தாலும் சாதுரியமான நகர்வுகள் மூலம் மக்களின் நிலங்களை மீட்டெடுப்பதே நமது இலக்கு என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் 18 மாத ஆட்சியில் நாட்டின் தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்தும் தோல்வியடைந்துள்ளது. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்க அனைவரும் ஒன்று திரளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மே தின கூட்டம் வெள்ளிக்கிழமை பொருளை ஹெம்பல் மைதானத்தில் இடம்பெற்றது. இதில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 18 மாதங்கள் கழிந்தும் மக்களுக்கு அளித்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற தவறி இருக்கிறது.
மக்கள் இவர்கள் மீது நம்பிக்கை வைத்தே 159 உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்றால் ஆட்சியை கைவிட்டு வீட்டுக்கு செல்லுமாறு அனுரவுக்கும் ஹருணிக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 18 மாத ஆட்சியில் நாட்டின் தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்தும் தோல்வியடைந்துள்ளது. அதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் அனைவரும் அணிதிரளுமாறு அழைப்பு விடுக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி துறையில் ஒரு நெருக்கடி நிலை உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் நிலக்கரி விலைகள் அதிகரித்துள்ளதாலும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின பேரணியில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிலையில் பொதுமக்களின் சுமையை குறைப்பதற்காக அரசாங்கம் தற்போது 1 லிட்டர் டீசல் 100 ரூபாய் மானியம் வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இன்று 1 லிட்டர் டீசலின் உண்மையான விலை 482 ரூபாய் ஆகும். ஆனால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் ஊடாக அரசாங்கம் லீட்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குவதால் நுகர்வோரால் இதனை 382 ரூபாய்க்கு கொள்வனவு செய்ய முடிகிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் போதிலும் இந்த மானியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசாங்கம் 60 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. எதிர்காலத்தில் சிறிய அளவிலான எரிபொருள் விலை திருத்தங்கள் தேவைப்படலாம் என்றாலும் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாம் சிறிய அளவிலான விலை அதிகரிப்புகளை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும். இருப்பினும் அதிகபட்ச மானியங்களை வழங்கவே நாம் உழைக்கின்றோம். நிலக்கரி மற்றும் எரிபொருள் விலை ஏற்றத்தால் எரிசக்தி துறையில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மகரகமவில் என்பிபி கொழும்பு மாவட்ட மேதின பேரணி நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணை அதிகாரி ஒருவர் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் அது தொடர்பான வழக்குகளில் அரசாங்கம் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டில் இடம்பெற்ற சில குற்றங்கள் குறித்தும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டினார். அத்தோடு இந்த சம்பவங்களை முழுமையாக விசாரிக்க காலம் எடுக்கும் எனவும், ஆனால் நாங்கள் அதை செய்வோம் என ஜனாதிபதி உறுதியளித்தார். மேலும் 10 ஊழல் வழக்குகள் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்புடைய 5 குற்றவியல் வழக்குகள் உட்பட 15 முக்கிய வழக்குகள் இந்த மாதம் நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வரவுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் புலனாய்வு செய்கின்ற ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு கடிதம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.